வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருக்கத்திலே வந்துடுச்சு. இந்த மாதம் 20ஆம் தேதி மத்திய தேர்தல் குழு அதிகாரிகள் சென்னை வர இருக்கிறாங்க. தேர்தலை எப்படி நடத்துவது, என்னென்ன ஆய்வுகளை மேற்கொள்ளணும், அதற்குண்டான கட்டமைப்புகள் என்ன, அதற்குண்டான ஆய்வுகளை செய்வதற்காக மத்திய தேர்தல் குழு அதிகாரிகள் சென்னை வர இருக்கிறார்கள். அவங்க 20ஆம் தேதிக்கு மேலே சென்னைக்கு வராங்க. இது தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உண்டான பணிகளில் முதற்கட்டமாக ஆய்வில் வராங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளும், அதை 4 முனை போட்டி இருக்குது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கட்சி மட்டும் தெளிவான முடிவில் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாங்கிறதுல அவங்க தெளிவான பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் வேட்பாளர்களையும் விருப்ப மனு வாங்கி நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பங்களை அறிவாலயத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் டிஎம்கே சார்பாக சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்க தெளிவான ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுக ஒரு கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை கூட யாரையும் அழைக்கலை. இன்னும் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம் அவங்க கிட்டே இருக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவில் இணையலாம், நமக்கு யாரும் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கூப்பிடலை, அதனால் நாங்கள் வரல அப்படிங்கிற சூழலையும் இருக்குது. இந்த நிலையை எடப்பாடி இவ்வளோ மௌனம் காப்பது எதற்காக? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி விரட்டுறாரு. எடப்பாடியை பாஜக விரட்டுது. பாமக, தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கலான்னு அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காப்பது ஏன்? ஒருவேளை கடைசி நேரத்தில் எல்லாரும் கூட்டணி வச்சிருங்க, வேட்பாளரை அறிவிச்சிருங்க, யாருக்கு எந்த தொகுதி, கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன, இதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சிருங்க, கடைசி நேரத்தில் என்னுடைய வியூகம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு திட்டவட்டமாக பிளான் பண்ணலான்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுறாரா? இல்லை கடைசி நேரத்தில் பாமகவையும் தேமுதிகவையும் அதிமுக கூட தன் பக்கம் இழுத்துக்கிட்டு அந்த கூட்டணியில் கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டணி போய் பாஜகவில் இணைச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம் எடப்பாடி போடுறாரா என்று தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவில் அதிமுக, தேமுதிக, பாமக இணையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து நின்று களம் கண்டு இந்த தேர்தலை சந்திப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு தவறாக போடுகிறாரா, சரியாக போடுகிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.